அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்த போன்ல மட்டும் ரீல்ஸ் பார்த்தா போதும், டைம் போறதே தெரிய மாட்டேங்குதுப்பா. இந்த மனுஷன் இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. இவனுக்காக இப்படி டெய்லி தூங்காம உட்கார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. வீட்ல அவ்வளவு ஜனமும் வந்தாச்சு அடைஞ்சாச்சு. இந்த மனுஷனுக்கு மட்டும் இன்னும் இருட்டல. இவரோட இம்சையாதான் இருக்கு. மரு மரு வந்தது லேட்டு, இதுல மறு கொருன்னு சத்தம் இல்லாம வாராரான்னு பாரு. ஏ மரு, யோ மனுஷா, இங்கதான் இருந்து தொலைறேன், கத்தாம வா. ஏ மரு, என்ன இந்த மனுஷன் கோபமா வந்திருக்காரு? இன்னைக்கு என்ன கூத்து கட்ட காத்திருக்காருன்னு தெரியலையே. என்னையா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? யோ யோ கத்தாத, அண்ணன்கள்லாம் உள்ளதா இருக்காங்க. உங்க அண்ணன்களுக்குனா 2 கொம்பா இருக்கு. யோ கத்தாதயா. ஏ மரு, வாய மூடு. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதை ஒரு துளியில இல்ல. என்னையா, என்ன ஆச்சு? சொல்லுடி, மாப்பிள்ளைங்கிற மரியாதை இருக்கா இல்லையா? இல்ல. என்னன்னா இல்லையா? இல்ல இல்ல, மரியாதை இருக்கு. என்னடி, என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு என்னையா வேணும்? ஏன் இப்படி கத்துற? டெய்லி நான் வர லேட் ஆச்சுன்னா எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டியா? சாப்பாடா? ஆமாண்டி, அங்க பாரு, டைனிங் டேபிள்ல ஒண்ணு இல்ல, எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. பசியோட ஒருத்தன் வருவானே, இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சு, விதவிதமா சமைச்சு வச்சு எனக்காக யாரும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆனா எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடாவது வச்சிருக்கலாம்ல. யோ யோ தின்னி மனுஷா, எங்கிருக்கா இந்த அக்கப்பாரு பண்ற? ஏய், நைட்டு ஒருவேளை நீ பசியோட இருந்து பாரு, அப்புறம் தெரியும். நான் ஏன் பசியோட இருக்கணும்? சமைச்சு சூடா டைனிங் ஹாலுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் ஆள சாப்பிடுறது நான் தான். கொட்டிக்கிறேல, அப்பனா ஏன் வழி எனக்கு. போடி போ, இப்பவே எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணியா? ஆமாண்டி, பிரியாணி வேணும். போடி போ, சமைச்சு கொண்டு வா. யோ லூசு மாதிரி பேசாத. சாமத்துல வந்துட்டு பிரியாணினா? நான் எங்க அண்ணன் மட்டன் கடையா வச்சிருக்கான், உடனே உனக்கு பிரியாணி போட்டு கொடுக்க. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நான் இப்போ பிரியாணி சாப்பிடணும். போறியா இல்ல கத்தி எல்லாரையும் எழுப்பவா? நீ கத்துன கத்துக்கு எல்லாரும் முழிச்சிருப்பாங்க. நீ ஆச்சேன் பொறுமையா இருக்காங்க. பொறுமையா இருக்க விடியா, அப்புறம் உனக்கு தான் வேணா. ஏய், என்னடி வந்ததுல இருந்து வேணா வேணாங்கிற? நான் யாரு தெரியும்ல, சொல்லுடி, யாருன்னு தெரியும்ல. யாரியா? ஏய், இந்த வீட்டு மாப்பிள்ள தெரியுமா? ஆமா ஆமா, இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி எனக்கு நீதான் புருஷங்கிறதே மறந்து போச்சு. ஏ மரு, இங்க பாரியா, நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் மருமகன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஆட்டைய கலைக்காத, அப்புறம் நான் சொன்னதான் உனக்கு 6 அடி நிலம்தான். என்ன 6 அடி நிலமா? ஆமையா, புதைச்சிருவேன். ஏ லூசு, புதைக்கலாம் வேணாம். 6 அடி என்ன 60 அடி கூட கொடு, அதை என்ன பண்ணணுமா பண்ணிக்கிறேன். துப்பு கட்ட வரே, எதிர இருந்து காசை எடுக்கலான்னு ஆள உன்னையும் புருஷனா அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. மரு, என்னமா, என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்லனே, இந்த மனுஷன் வந்திருக்காரே, சாப்பாடு வைக்க போறேன். சரிமா, சரி சரி. சாப்பாடா இங்க எங்கடி இருக்கு நீ வைக்கிறதுக்கு? சும்மா அறியா, என் பெரிய அண்ணே. உங்க அண்ணனா பயந்துருவோமா? இப்ப வர சொல்லி, இப்ப வர சொல்லு. உங்க அண்ணன் கிட்டே நேருக்கு நேரம் நின்னு பிரியாணி வேணும்னு கேக்குறேன். பிரியாணியா? 60 அடி நிலம்னு சொன்னா 50,000 பணம் சொன்ன. அதெல்லாம் நீ வாங்கி கொடு. சீச்சி, போய் முத குளிக்கணும். அப்பா பாரு துப்பிக்கிட்டு. துப்பு கட்ட வர துப்பதான் செய்யணும். போறோம், ஒழுங்கா ரூமுக்கு போய் கூப்பிடப்படுத்து தூங்கும். மரு மொர்க்கையாவா ஆக்கிருவேன். போயா போ, போய் தூங்கு. ஏய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உங்க அண்ணன்ட்ட கேட்டு 50,000 பணம் வாங்கி கொடு. இல்லனா இங்க நடக்கிறதே வேற. யோ, 50,000ங்கறத கூட சத்தமா சொல்லாம மெதுவா சொல்ற. ஏன் இந்த வெட்டி வீராப்பு? இங்க பாரு, நம்ம பொண்ணு மட்டும் தீர்வுக்கு பொண்டாட்டியாயி என் மூத்த அண்ணனுக்கு மருமகளா வந்தா இந்த வீட்ல பாதி சொத்து நமக்கு தான். தீர்வுக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஊர்ல இருந்து வந்ததும் நாம ஏதாவது பிளான் பண்ணி நம்ம பொண்ண கல்யாணம் முடிக்கிற மாதிரி பாக்கணும். அதுக்கு ஏதாவது யோசித்து தொலையா. சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை இழந்துராத. நம்ம பிள்ளைய தீர்வு கட்டிக்குவானா? கட்டிக்க வைக்கணும். இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம மகளை வேற எவனுக்காவது கட்டி கொடுத்து வெளியே அனுப்ப சொல்லுவியா? இந்த வீட்டு வசதியான வாழ்க்கை சொகுசு இதெல்லாம் கிடைக்குமாயா? இங்க உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாம். என்னையா? இல்ல, சரி, நீ ஏதாவது பிளான் பண்ணா சொல்லு, நானும் உன் சப்போர்ட்டா இருக்கேன். நம்ம மகளுக்கு தீர்வா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் லட்ச லட்சமா கொடுப்பேல. கொடுப்பேனா சொல்லு. கொடுத்து தொலைறேன். அவன் குடிச்சோ இல்ல கூத்தடிச்சோ காசை வீணாக்குவான். என்ன பண்றேனே தெரியாம வீணாக்கிட்டு அலையற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி பேசாத.
சரி போ, போய் ஒழுங்கா படுத்தூங்க. மொரு மொர்க்கையா. ஐயோ, இவன் எப்ப வந்தா? என்னடி திடீர்னு வாய பலாக்குற? கொசு உள்ள போயிட போகுது. ஓய மூடியா. மதிவதனி சித்தி, நீ 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 எப்ப வந்த? இப்பதான் சித்தி, சித்தப்பா சவுண்ட் கேட்டது, அதான் சித்தப்பாக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு. என்னமா சொல்ற? எனக்கு சாப்பாடு இருக்கா? இருக்கு சித்தப்பா. இப்பதான் டைனிங் ஹால்ல பார்த்தேன், ஒண்ணுமே இல்லையே. சித்தப்பா, நீங்க வர லேட் ஆகும்னு எல்லாத்தையும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். வாங்க சித்தப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா சரிம்மா. அப்புறம் சித்தப்பா, டெய்லி நைட்டு 9 மணி வரைக்கும் தான் சாப்பாடு டைம். நீங்க இப்படி 10 11 மணிக்கு வாரீங்க, அதுவும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து எப்படி சவுண்ட் கொடுக்குறீங்க? நாளையில இருந்து 9 மணிக்குள்ள வாங்க சித்தப்பா, எல்லாரும் கூட உட்காந்து நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கும் அதாம ஆசை. என்ன பண்ண, வேலை அதிகமா, அதனாலதான் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்குள்ள வர முடிய மாட்டேங்க. சரி சரி, நீ சொல்லிட்டேல, இனிமே நான் கரெக்டா 9 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துடுறேன். ஆமாமா, இவர் அப்படியே பெரிய பிசினஸ் மேனு, கோடி கோடியா பிசினஸ் பண்றவரை 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இவர் தெருவா தெருக்கோடியில உட்காந்து வாய் பேசிட்டு வர்றவருக்கு என்ன பேச்சு பாரு. நாளைக்கு சீக்கிரம் ஒர்க்க முடிச்சுட்டு வாராராம். எல்லாம் இந்த வீட்டுல இவர் கொடுத்த இடம். என்னத்த சொல்ல, இவர் வருஷம் போற திருந்த மாட்டாரு. மா மா நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா? இல்ல, நானும் உங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தது எதையும். என்ன நாட்டு நடப்பை பத்தி பேசுனீங்களா? போங்கம்மா, நீங்களும் உங்க பேச்சும். அவர் இந்த அளவுக்கு பண்றாருன்னா அது காரணம் நீங்க தான். எல்லாத்துக்கும் அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒத்து போங்க. அவரால நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. நடக்கதான் போகுது, வேணாலும் பாருங்க. ஜீவா, இங்க பாருங்கக்கா, டெய்லி எங்க அப்பாக்குன்னு தனியா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்காதீங்க. 4 நாள் பட்னியா போடுங்க. பிள்ளையாவா பெத்து வச்சிருக்கேன். விஷம் விஷம் விஷம். ஜீவா, நான் சொல்றபடி கேளுங்க. 4 நாள் பட்னியா போடுங்க. அப்புறம் தன்னை போல உங்க டயத்துக்கும் வருவாரு. நீங்க போய் படுங்க. எங்க அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுக்குவாங்க. இல்ல இருக்கட்டும் ஜீவா, நான் எடுத்து வச்சிட்டே போறேன். ஐயோ அக்கா, நீங்க போங்க. மா, என்ன இப்படியே நிக்கிறீங்க? போங்க, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வந்து படுங்க. அக்கா, நீங்க போங்க. சரி ஜீவா. என்னம்மா? ஒண்ணு இல்லடா, இத போய் எடுத்து வைக்கிறேன். ஐயோ, அறிவில்லாம ஹால்ல நின்னு இந்த மேட்டரை பேசிட்டோம். இவ கேட்டாலா இவன் கேட்டானான்னு தெரியலையே. 2 பேர் கேட்டாலும் பிரச்சனை தான். யாரும் எந்த ரியாக்ஷனும் காமிக்கல, கேட்டிருக்க மாட்டாங்க. மனசை நீ இப்படியே நிக்க வச்சிருந்தோம் சரி வராது. ஐயோ வாயா. சரி மரு. இந்த ஆள் வேற மொறு மொறுன்னு. போர்மையா போ. நாளைக்கு மாமாட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லணும். டெய்லி இதே வேலை. ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க? சுபாவ திருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சொத்து அது இதுன்னு. அதுவும் மாமா கிட்ட கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணா ஓகே. இவங்க ஏதோ பிளான் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இல்ல நம்ம இத அப்படியே விட்டா சரி வராது. ஃபர்ஸ்ட் நம்ம புருஷன் கிட்ட சொல்லுவோம். சொல்றதுதான் சரி. இவங்க கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு பார்த்து முடிவு எடுத்துருவாங்க. பணக்கார பையனா வேண்டாம்னு சொல்லுவீங்க? இங்க பாரு, நீ மட்டும் அந்த பையனை கரெக்ட் பண்ணி கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் வசதியான வாழ்க்கை வாழும் போது என்னாலதான் அந்த வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு என்ன டெய்லி நினைச்சுக்கோ. இருந்தாலும் தப்பு, நம்ம திருவ நினைச்சது தப்புதான். திருவோட நல்ல குணத்தை மட்டும் நினைச்சேனே தவிர வசதியை நான் நினைக்காம விட்டுட்டேன். இனி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்ப பாப்போம். வாசு. காயு, என்னடி என்ன ஆச்சு? அந்த செல்வம் பேசுனதே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடி, வந்ததும் திருவ பார்க்கணும் பேசணும் அப்படி இப்படி என்ன? இப்ப வந்ததுல இருந்து ரூம்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. சரி ஓகே, ஆனா படிக்கலாம் தூங்கலாம் எதுவுமே செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்க. ஒண்ணு இல்லடி, தூக்கம் வரல. வாசு, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், எனக்கு தெரியும் உன்னை பார்த்தாலே நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு. உன் மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்லு. காயு, சொல்லுடி. இல்லடி, திருவ பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு வித எண்ணம். என்ன? இல்ல, திருக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல குணம். அதை என் விஷயத்திலையும் பார்த்தேன், நேர்லயும் பார்த்தேன். அது மாதிரி அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினது, அதுக்கு மேல என்னோட மானம் தன்மானம் எல்லாத்தையும் காப்பாத்தினது திரு. அதனால அதெல்லாம் அவருக்கே சொந்தம்னு நினைச்சேன். வாசு, என்னடி சொல்ற? ஏன் இப்படி என்ன வந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியலடி. வாசு, இன்னைக்கு செல்வம் சொன்னா பாத்தியா? அப்படி அவன மனசுல நினைப்ப, கல்யாணம் பண்ணிக்குவ, வசதியான வாழ்க்கை வாழ்வ. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் திரு ரொம்ப வசதியானவங்கிறதே மனசுல பட்டுச்சு. அவன் சொல்றது உண்மைதானே? நான் இப்ப திரு கிட்ட ஏதாவது பேச போய் தப்புடி. நல்ல வேலை, செல்வம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஏதோ பேசுனா. மனசு இப்ப தெளிவா இருக்கு. என்னடி, என்ன தெளிவு? இனி எதையுமே நினைக்க கூடாது.
திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வாசு, இல்ல பார்த்தா வேண்டாம் வேண்டாம், சரி வராது. இனி இது அப்படியே விட்டுறலாம். வாசு, இவனும் எதையோ சொன்னாங்கிறக்காக ஏன் உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? இங்க பாரு. ஆ, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் லவ் தான் ரொம்ப பெஸ்ட்ம்பாங்க. உன் மனசுல காதல் வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அழகா பூத்திருச்சு. அதை ஏன் பூக்கிறதுக்கு முன்னாடி நீ கசக்கி போடணும்னு நினைக்கிற? காயு, சரி ஓகே, இப்படி வேணா பண்ணலாம். என்னடி திருவ, நீ நேர்ல பார்க்க வேணா, பேச வேணா. திரும்பவும் திருவுக்கு லெட்டர் எழுது. லெட்டரா? ஏய், 80s 90sலாம் இதாண்டி காதல் ஓவியம். காயு, நான் உன்ன லவ் லெட்டர் எழுத சொல்லல. காலேஜ்ல உன்னை பத்தி விசாரிச்சிருக்காங்கல்ல, அது நீங்க தானா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரும்பவும் நீ அன்னைக்கு லெட்டர்ல என்ன எழுதுன? நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லி லெட்டர் எழுதுவேன்னு சொன்னேல. ஆமாண்டி, அதத்தான் செய்கிறேன். மனசை போட்டு குழப்பாத, தெளிவாயிரு. தேங்க்ஸ் சொல்லி லெட்டர் எழுது, ஏதாவது கிஃப்ட் பிரசன்ட் பண்ணு. திருவுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா அடுத்த திருவே நம்ம காலேஜ் தேடி வருவாரு. அப்புறம் நேர்ல பார்த்து பேசு. உன் மனசுல என்ன தோணுச்சோ அது திரு மனசுலயும் தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் லவ்வ சொல்லு. இல்லையா அது அப்படியே விட்டுரு. இப்பவும் சரி, லெட்டர் எழுதுறது, கிஃப்ட் கொடுக்கறது எல்லாம் ஓகே. ஆனா படிப்புல மிஸ் பண்ணாத. நமக்கு முக்கியம் படிப்பு மட்டும்தான். என்ன நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினாரு. அதை அவருக்கே சொந்தமாக்கலாம் நினைச்சேன்னு சொன்னீல, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? என்ன? சரிடி, நீ சொன்ன மாதிரி செய்யறேன். திரும்பவும் நாளைக்கு காலைல லெட்டர் எழுதுறேன். ஏய் ஆமா, அந்த லெட்டர் எப்படி திரு கிட்ட சேர்க்கிறது? அது திரு தங்கியிருக்கிற ஹோட்டல் தெரியும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, இன்னைக்கு மேம் நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்கல்ல. ஆமா, அவங்க ஸ்டாஃப் ரூம் போய் இன்னொரு மேம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரத்னமன்கோ கம்பெனியோட பையன் ஹெல்ப் பண்ணதும் இல்லாம இப்படி அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு விசாரிக்கவும் செய்யறான். ரொம்ப கிரேட் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த மேம் எங்க தங்கியிருக்காங்க இங்கன்னு கேட்டதுக்கு நம்ம பொதிகை ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. பொதிகையா? அது இங்க இருந்து பக்கம் தானடி? ஆமாண்டி, எல்லாம் பக்கம் பக்கம் தான். ஆனா கண்ணுல தான் பாத்துக்க முடியல. ஆமா, சரி, பாக்காததும் நல்லதுதான். வசு, திருவ நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சாலும் பாக்காத பேசாத. சரிடி. சரி சரி, லெட்டர் எழுது. இப்போ எழுதி காலையில திரு உன் லெட்டர்ல தான் முழிக்கணும். ஓகே? கொடுத்துடலாமா? வேற எதுக்கு ஃப்ரெண்டா நாங்கெல்லாம் இருக்கோம், கொடுத்துதானே ஆகணும். தேங்க்ஸ் டி. அப்பா, இப்பதான் உன் முகத்துல ஒரு தெளிவு இருக்கு. சரி ஓகே, நீ எழுது. உன் போன் கூட, நான் எங்க அம்மாக்கு போன் பேசணும். பேசிட்டு நானும் தூங்குறேன், நீயும் எழுதிட்டு தூங்கு. காலையில உன்னோட லெட்டர் திரு கையில இருக்கணும். ஓகேவா? சரிடி. காயு, சொல்லுங்க மேடம். இல்ல லெட்டர் கொடுக்க மாத்தல அதுல ஒரு ரோஸும் வாங்கி வச்சு கொடுத்தறியா? சரிதான், பிச்சு பிச்சு. நீயும் கூட வர, வாங்கி கொடுக்கற. அந்த ஹோட்டல்ல ஏதாவது ரூம் போயிருப்பாங்க, அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரிடி. சரி, போன் கொடு, அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நான் பேசுவேனே. அங்க டேபிள்ல தாண்டி இருக்கு, எடுத்துக்கோ. ஏய், ஒரு பேப்பர் பேனா எடுத்து கொடுத்துரு. சரிதான். எழுத ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், எந்த ஐடியாவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அதானே, இதுல மட்டும் கழட்டி விட்டுரு. சரி இரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்புறம் யோ, நானா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் மவனே, ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து நாளைக்கு போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன். நீ எங்க கேக்குறது? நீ இந்த லெவல்ல போய்கிட்டு இருந்தா இன்னும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே 2-3 வருஷம் ஓடும். அப்புறம் நீ எப்ப லவ் சொல்லி நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவ்வளவுதான்டா, வயசாயிடும். யாருக்குப்பா? உனக்கா? எனக்கு எதுக்குடா? நான் எப்பவும் இப்படியே தான் இருப்பேன். உனக்கு தான் வயசாயிடும். அதானே, உடம்பையும் மனசையும் வெறப்பா வச்சிரு. டேய் டேய், அப்பா இங்க பாருப்பா, இதுக்கு மேல நான் அவகிட்ட பேசினேன், அடுத்து செருப்பால அடிப்பா. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறதுக்கே கொஞ்சம் பொறுமையா இருக்கானா? ஏதோ நம்ம மேல அவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கா. டேய் டேய், அதெல்லாம் உங்க அப்பேனால வந்ததுடா. நல்லாவே தெரியுது. இத நீ வேற சொல்லணுமா? எப்படி என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத விட உங்க அப்பா கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன், ஓகேவான்னு கேக்குறா. டேய், கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் மவன் நீ தான் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு பார்த்தேன். இப்ப பாத்தியா, வர என் மருமகளும் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறா. டேய் டேய், அப்பா இந்த விஷயத்துல ஹாப்பிடா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்பா, என்னடா? எனக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
என்னடா? இல்ல சிவானி நம்ம வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா உன்னையும் நல்லா பாத்துக்குவாப்பா. டேய், ஆமாப்பா. இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் ஏன் ஒவ்வொரு நாளும் எனக்காக எனக்காகன்னு நீ எனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க. என்னோட ஆசை என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் இதே வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வரவ உன்னையும் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருக்க, இதே ஜாலியா அவகிட்டயும் இருக்கணும்ப்பா. ஒரு பொண்ணு அப்பா கிட்ட என்னெல்லாம் உரிமை எடுத்துக்குவா, எப்படிலாம் பேசுவா, என்னெல்லாம் பணிவிட செய்வா, அதெல்லாம் எனக்குன்னு வர்றவ உனக்கு செய்யணும்ப்பா. நான் உன்னை பாத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. எனக்குன்னு வர பொண்ணு, எனக்கு பிறக்கிற பொண்ணு எல்லாருமே உன்னை பாத்துக்கணும். அது என்னோட ஆசைப்பா. டேய் மவனே. பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவானி இந்த மாதிரி தான் இருப்பான்னு. டேய், கல்யாணம் முடிச்சியா? உன் வாழ்க்கைய பாருடா. நீ நல்லா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் மனசுல ஆசையை வச்சுக்காத. பா, இல்லடா, ஒரு நேரம் நடக்கும், நடக்காது. அப்பாப்பா, நடக்கிறதோ நடக்காததோ நம்ம கையில தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ அதை விடு. டேய், நீ எனக்காக. அப்பாப்பா, ஃபீல் பண்ணிராத. வேண்டாப்பா, நீ ஜாலியா இரு, அதான் எனக்கு பிடிக்கும். சரிடா. அப்பா, சிவானி கிட்ட அவங்க அண்ணன் ஒருத்தன் பிரச்சனை பண்ணானே. டேய் மவனே, அதை விசாரிக்க சொல்லிருக்கேன்டா. விசாரிக்கையா? என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, நம்ம சுப்பிரமணியிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவன் யாரு, எதுக்காக சிவானி கிட்ட இப்படி பண்றான், எல்லாமே நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சிரும். அப்பா, சிவானிக்கு இதனால சுப்பிரமணியம் முழுசா நம்பலாம். அவனால எந்த விஷயமும் வெளியே போகாது. நம்ம கிட்ட எந்த விஷயமும் சொல்லாமையே இருக்க மாட்டான். சரிப்பா. ஏன்பா, பிடிச்சிருக்கன்னு ஒண்ணு சொல்லல, லவ்வையும் சொல்லல, அதுங்குள்ள பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க விட்டுட்டீங்க? டேய் மவனே, சிவானி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாளோ? ஆஹா, சொல்லுவா, கண்டிப்பா சொல்லுவா. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் ரோட்ல நின்னு அடிக்க கை வாங்குறான். அவனை பத்தி விசாரிக்க வந்தா எப்படா? நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலும் வந்துரும்டா. அதுக்கப்புறம் அடிக்க கை ஓங்கினான்ல, கைய உடைக்கிறேன். நீ செஞ்சாலும் செய்வாப்பா. இப்படியே எல்லா இடத்துலயும் மாஸ்க் காமிச்சு பாரு பாரு, ராம் ராம் சொல்றதை விட இப்ப சக்கரவர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மப்பா நீ. எல்லாம் ஒன்னால வந்ததுடா, என் மாவனால வந்தது. சரி சரி, இப்ப படுத்ததும் பொசுக்குன்னு தூங்கிறாத. ஏன்பா? டேய், நாளைக்கு போய் சிவானி கிட்ட என்ன பேசணும் நீ போய் ப்ரிப்பேர் பண்ணி வையே. என்ன? ஆமாண்டா, அப்புறம் நாளைக்கு போய் பேன் முடிச்சிட்டு இருப்ப. இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஓகே சொல்லிருக்கா. நாளைக்கு போய் திருட்டு மொழி முடிச்சேனா, இங்க பாரு, படுத்தோன்னு தூங்காம ஒழுங்கா யோசிச்சுட்டு தூங்கு. அப்புறம் காலையில நானும் ஆபீஸ் வருவேன். நீயா? எதுக்குயா? டேய், என் ஃப்ரெண்ட பாக்கடா. உன் ஃப்ரெண்டு? ஓ, அந்த லெவல் போயாச்சா? பின்ன ஒரு பொண்ணு மதிச்சு என்ன ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கிட்டு இருக்கா. நான் போய் அக்செப்ட் பண்ண வேண்டாம்? சரிதான், பண்ணணும். நாளைக்கு நான் ஈவினிங் ஆபீஸ் வருவேன். 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வருவோம். 3 பேரும் சேர்ந்து வந்தாலும் எனக்கு ஜாலி தான். அப்பா. சரி, ஓகே, பேசிட்டாது வா, புரியுதா? இந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணேனாயா, நீ எனக்கு அப்பாவா வந்திருக்க. ஏண்டா? இந்த சுதந்திரம் எந்த மவனுக்காவது கிடைக்குமா? டேய், ஒன்லி ஒன், அந்த பொண்ணுதான். அப்பா சுதந்திரம் கொடுக்காங்கன்னு எல்லா பொண்ணு பின்னாடி சுத்துன, காலை உடைச்சு வீட்டுல போட்டுருவேனாக்கும். ஆமா, ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கேன், இதுல எல்லா பொண்ணு பிராணியும் சுத்த வேண்டிதான். சரிடா, தூங்கிறாத, யோசிச்சுட்டு தூங்கு. குட் நைட். நீ? நான் நல்லா தூங்குவேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படுத்ததும் நல்லா தூக்கமும் வருது. சரிடா, பார்த்து தூங்குனா. குட் நைட். குட் நைட் பா. பா. என்னடா? ஐ லவ் யூ பா. லவ் யூடா மாவனே. வாவ், என்ன ஒரு அழகு. இப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். திரு சார், திரு சார். வினோ, உள்ள வா வினோ. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வினோ. இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா இருக்கு? சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் நம்ம ரூம் பாய் சொன்னாரு, அதான் உங்ககிட்ட கொடுக்கலாமேன்னு வந்தேன். லெட்டரா? ஆமா சார். வினோ, யார்கிட்ட இருந்து? நீங்க எதிர்பார்க்கிற லெட்டர் தான் சார். நான் வினோ. இந்தாங்க சார். வினோ, ரோஸ் எல்லாம் இப்படியே தான் சார் அந்த ரூம் பாய் கொடுத்தாரு. இந்தாங்க சார். குடு பார்க்கலாம். வினோ, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சார். இப்போ எல்லாம் அழகா தான் சார் தெரியும். இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையில உருவான பூவை ரசிக்கலாம், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
வினோ வர வர உனக்கு சேட்டை கூடி போச்சு. ஓகே சார். சார் லெட்டர் என்னன்னு படிங்க, இல்லைன்னா நான் வெளியே நிக்கவா? வினோ நான் ஊருக்கு போகல நீ என்கிட்ட அட்டி வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் நான் இங்க நிக்கவா? நில்லு. ஓகே ஓகே. உங்களுக்காக வாசம் செய்பவள். பழைய லெட்டர்ல உங்களுக்காக இல்லையே, உங்களால் வாசம் செய்பவள் தானே இருந்தது. வினோ சார். வினோ இதுக்கு முன்ன வந்த லெட்டர் அந்த ஃபைல்ல இருக்கும், எடு. இதோ எடுக்கிறேன் சார். சார் இந்தாங்க சார், இந்தாங்க சார். குடு வினோ. வினோ இத பாத்தியா? சார் ஃபர்ஸ்ட் உங்களால் வாசம் செய்பவள்னு போட்டிருக்காங்க, இன்னைக்கு வந்த லெட்டர் உங்களுக்காக வாசம் செய்பவள் இருக்கு சார். ஆமா வினோ. வினோ இதுக்கு என்ன அர்த்தம்? சார் நான் கொஞ்ச நேரம் வெளியே நிக்கட்டா? வெளியே நிக்க போறியா? ஏண்டா? இல்ல சார், உங்களால் மொத்தல ஓகே, உங்களுக்காக மொத்தல அது உங்க பர்சனல். அதான் நீங்க லெட்டர் படிக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்தேனா. சரிதான். சார் இந்த ரெண்டுமே ஒரே பொண்ணு போட்ட லெட்டர் தான் சார். அது எனக்கும் தெரியுது. சேம் ஹேண்ட் ரைட்டிங் சார். பார்த்தேன். சார் அப்புறம் ஒரு சின்ன ஹார்டின் கூட போட்டிருக்காங்க, வால்பவல் அப்படிங்கிற இடத்துல. ஓ வினோ சார். நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் வெளியவே நின்று. சார் கூப்பிடுறேன் வினோ. ஓகே ஓகே சார். சார் உடனே கூப்பிடணும்னு அவசரம் இல்ல, நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். போடா. சார் ஆனாலும் நீங்க ரொம்ப யோகக்காரங்க தான். ஏண்டா? இத்தனை வருஷமா அந்த ஊட்டில தான் சுத்திட்டு இருக்கேன், இது வரைக்கும் இப்படி ஒரு லெட்டர் வந்தது இல்ல சார். வந்த 4 நாள்ல 2 லெட்டர். டேய் லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிக்கவே இல்ல, அதுங்கள ஏண்டா? போடா, அடி வாங்குங்கள. ஓகே சார், லெட்டர்ல ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல சார், உங்க முகத்துல உள்ள வெக்கமே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். சரிதான், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஹாய் திரு, எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். உங்க மனசுக்கு நீங்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு. ஏன்னா நீங்க என்னோட தேங்க்ஸை ஏத்துக்கிட்டீங்க, அதனாலதான் என்னோட காலேஜ்ல என்ன விசாரிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு. நான் எதிர்பார்க்கல நீங்க என்ன கேட்பீங்கன்னு. திரு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல இப்ப மட்டும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கேன். போன லெட்டர்ல நான் யாரு எதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன் எதுவுமே சொல்லல, ஆனா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மைதான் திரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இனி யாருமே இல்ல, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற நேரத்துல கரெக்டா நீங்க எனக்காக வந்தீங்க. அந்த அந்த நிமிஷத்தை கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன் திரு. அது மாதிரி உங்களையும் மிக்க நன்றி. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். பிடிச்சா என் லெட்டரை எடுத்து படிங்க, பிடிக்கலையா ஒரு ஓரமா தூக்கி போட்டுருங்க. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நன்றி சொல்லி லெட்டர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்படிக்கு உங்களுக்காக வாசம் செய்பவள். அப்பனா நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஓ நீங்க இந்த காலேஜ் தானா? நான் இந்த ரூம்ல தான் இருக்கிறேன்னு அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா நேர்ல என்ன வந்து பார்க்காம எதுக்காக இந்த லெட்டர்? நீ என்ன பார்க்காம இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்க மாட்ட, என்ன நீ பாத்திருக்கியா? எதுக்காக நேர்ல வந்து பேசாம இந்த லெட்டர்? உன்னோட பேர் என்ன? சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். எனக்காக வாசம் செய்றியா? ஓகே ஓகே, அது யாரு நானும் பாக்குறேன். அவ்வளவுதான்டி, புரிஞ்சதா எல்லாம்? ஓகேடி. சேஷா. டிம்பிள், ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி சேஷா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கணும்னு அவசியமே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் உனக்கே போக போக பிடிச்சுக்கும், பழகிக்கும். ஓகே ஓகே டிம்பிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இல்ல எதுவுமே தெரியாது, ஆனா கைடு பண்றீங்கல்ல. நம்ம ஆபீஸ் அப்படித்தான், எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதா பிடிக்கும். என்ன உன் ஃப்ரெண்டு சிவானி தான் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருப்பா. இன்னைக்கு நீ இருக்கறனாலயா என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் அவ முகத்திலே சிரிப்பு இருக்கு. ஓ அப்படியா? நீ எப்பவும் என் ஃப்ரெண்ட் சிரிச்சு சந்தோஷமா தான் இருப்பா. ஏன் அப்படி? அதான் நான் இருக்கேன்ல. ஓ டிம்பிள். சார், இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இதோ வரேன் சார். ஓய் என்னடி, ஆபீஸ் ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் உன் பக்கத்திலே இருக்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிடி. சரி, இந்த பொண்ணு தான் டிம்பிளா? இவ்வளவு நேரம் அப்படிதானே கூப்பிட்ட? ஹலோ மேடம், இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இந்த பொண்ணையா டெய்லி வந்து திட்டுனேனா? ஆமா, அப்படி பேசுவா இப்படி பேசுவா, ஆள பாரு ட்ரெஸ் பாரு அப்படி இப்படி. என்ன
அதெல்லாம் ஒரு இதுல சொன்னது, இங்க வச்சு சொல்லாத. ஏய், இருந்தாலும் நீ சொன்ன மாதிரிலாம் இல்ல. டிம்பிள் ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு. ஆமாடி. இரு இரு, இப்ப ராம் வருவான். அவ என்ன பண்றான்னு மட்டும் பாரு. என்ன பண்ணுவா? வெயிட் பண்ணு, இனிதான் ராம் வருவான். ஓகே ஓகே. ஏய் வாராண்டி. ராமா. எப்படி திரும்பி பார்க்காம சொல்ற? சூ சவுண்ட். ஏய் ஹாய் பேபி, குட் மார்னிங். பாருடி என்னெல்லாம் பண்றான்னு மட்டும் பாரு. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டிம்பிள். குட் மார்னிங் பேபி. ஹாய் சேஷா, வந்தாச்சா? வந்தாச்சு ராம். ராம். சொல்லு சேஷா. இல்ல, நானும் உங்களை பேபின்னு கூப்பிடலாமா? ஓய், ஏய் பேபி மாதிரி தாண்டி இருக்கான். இவ்வளவு அழகா இருக்கான் பாரு. நீயுமா? உன்னோட இஷ்டம் சேஷா. பேபின்னு கூப்பிட்டாலும் ஓகே, ராம் கூப்பிட்டாலும் ஓகே. ஓகே பேபி. என்ன பேபி, லிஸ்ட் ரொம்ப பெருசாகுது. சரி, இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலையா? இல்ல பேபி, சேஷாக்கு கைட் பண்ணோம். ஓ, புரிஞ்சுக்கிட்டாங்களா? சூப்பர் பேபி, சிவானியை விட ரொம்ப பெட்டர். பார்க்கவே தெரியுதே. ஹாய் சிவானி, குட் மார்னிங். பாரு, நான் ஒன்ன கவனிக்கவே இல்ல. இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிம்பிள் பேபி. ஓ, சிஸ்டம் ஆன் பண்ணு. ஓகே பேபி. சேஷா, ஃபர்ஸ்ட் நாள் ஃபைல் எல்லாம் செக் பண்ணு. ஓகே பேபி. சிவானி, சொல்லு ராம். நேத்து நீ கொண்டு வந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டேன், சைன் பண்ணியாச்சு. இனி அந்த ஃபைல்ல உள்ளதெல்லாம் சிஸ்டத்துல காப்பி பண்ணிடு. ஓகே ராம். ராம், அந்த ஃபைல் எல்லாம் என்னோட ரூம்ல தான் இருக்கு, வந்து எடுத்துக்கோ. என்ன? இல்ல இல்ல, இத வரேன். டிம்பிள் பேபி, நீ போனதும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உன்னை பாத்துக்கறேனே. சரியில்லை டிம்பிள், வர வர சரியில்லை. பேபி, ஐ லவ் யூ. பிச்சு பிச்சு. போய் ஒர்க் பாரு. சிவானி, நீ ரூம்க்கு வா. ஓய், பேபி சூப்பரா இருக்கான்லடி. ஏய், இங்க எதுக்குடி வந்த? என்ன? ஃபைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணு. ஏய் சிவானி, என்னடி? பேபியோட ரூம்க்கு நான் போகட்டா? நீயா? எதுக்கு? அதான் ஃபைல் வந்து வாங்கிக்க சொன்னாரே. ப்ளீஸ் 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 டி. ஒட்டி வாங்குவ. உட்கார்ந்து ஃபைலை செக் பண்றீ. அட பாவிகளா, என்னடா பண்றீங்க? அவ டிம்பிள் தான் பேபி பேபின்னு கடுப்பேத்துறான்னு பார்த்தா இந்த சேஷா வேற. சரி, போன ரூம்க்கு போய் கவனிச்சுக்கிறேன். சிவானி, வேலைய பாரு, வாரேன். ஐய, போன் போட்டாரா? எத்தனை தடவை? ஹலோ, என்னடா ஹலோ, எங்க இருக்க? அப்பா, டேய் எங்கடா இருக்க? அப்பா, இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா? இவனேன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவனை புடிச்சு இந்த ஆபீஸ்ல கொண்டு போய் இந்த ஃபைல கொடுத்துட்டு வாடான்னு அனுப்பி விட்டு ஆபீஸ் வாசல்ல நிக்கேன். இதோட 3 போன். ஆபீஸ்க்குள்ள போகவா இல்ல அப்படியே வீட்டுக்கு வந்துடவா? டேய், நீ கரெக்டா போறியான்னு செக் பண்ண வேண்டாம்? நல்லா செக் பண்ணுங்க. இதுக்காக தான் உங்க ஆபீஸ்க்கே நான் வேலைக்கு வரலன்னு சொல்றது. டேய் ரொம்ப பேசாதடா, போய் ஃபைல கொடுத்துட்டு வா. இங்க பாருங்க, வேற யாரும் இல்ல, கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னனால இந்த ஒரு தடவை வந்திருக்கேன். அடுத்தடுத்து இதே வேலையை சொல்லக்கூடாது. என்னடா இதா உன்னோட ரத்னா அப்பா பேசுறாராம், கொடுக்கவா? நீங்க ஒன்னும் கொடுக்க வேணாம், ஃபைல நான் கொடுத்துட்டு வீட்டுக்கு வாரேன். வாடா வா. வைங்க. அடடடா, என்னெல்லாம் பண்றாங்க? ஒரு வேலையை நம்பி கொடுத்தா அதோட விட்டுறணும். அது கிடையாது, போங்கள 10 போனு, அதை செஞ்சுட்டியா இதை செஞ்சுட்டியான்னு. இருக்கட்டும், நாளையில இருந்து வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. இந்த சுதாவை பார்க்க கிளம்பிட வேண்டியதான். டேய், இன்னும் ஃபைல கொடுக்கலையா? யார் யாது? எங்க அப்பா மாதிரியே பேசுறது. ஒருவேளை நம்ம மைண்ட் வாய்ஸோ? இருக்கலாம். முத இந்த ஃபைல கொண்டு போய் கொடுத்துட்டு கிளம்புவோம். சிவானி, உன் கண்ணுல அந்த கோபம் நல்லாவே தெரியுது. என்ன பேபின்னு கூப்பிட்டா உனக்கு கோபம் வருதா? வரட்டும். ஃபைல் வாங்க இப்ப வரணும்ல, பேசிக்குவோம். ராம், வா வந்துட்டியா? ராம், ஃபைல் எங்க இருக்கு? ஃபைல் அந்த டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு போ. ஏன் நீ எடுத்து கொடுக்க மாட்டியா? என்னமா? ஒண்ணும் இல்ல, எடுத்துக்கிறேன். பேசு, ஏதாவது நீயா பேசு சிவானி. ராம். பாடா பேசிட்டா. சொல்லு சிவானி. அப்பா வரலையா? எங்க அப்பாவா? எங்க அப்பா இந்த ஆபீஸ்ல ஒன்னும் ஒர்க் பண்ணலையே.
ம் ஒர்க் பண்ணாம தான் அன்னைக்கு வந்தாங்களா? அன்னைக்கு அவர் ஃப்ரெண்டு பார்க்க வந்தாரு. ஏன் உனக்கு எங்க அப்பாவை பார்க்கணுமா? பார்க்கணும்னா சொல்லு, ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இல்ல இல்ல ஃபோன் பண்ணிலாம் வர சொல்ல வேணாம். அன்னைக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் கூட சரியா சொல்லல. அதான் அடுத்து பார்த்தா தேங்க்ஸ் சொல்லலாமே நினைச்சேன். ஓ தேங்க்ஸ் தானே, என்கிட்ட சொல்லலாமே. நான் அப்பா கிட்டே சொல்லிக்கிறேன். ஓ ஓகே ஓகே. வழி விடுறியா? நீ என்ன யானையா? என்ன? இல்ல இவ்வளவு இடம் உனக்கு காணாதா? ஏய் பாத்து பாத்து. உன் கண் கொண்டு என்னை பொய்யாதே, உன் மூச்சாம் என்னை சொல்லாதே, முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் சித்தைகள் காட்டு. சாரி சாரி, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஹலோ சார். எஸ், சார் எம்எஸ் கம்பெனி எம்டி. நான் தான். நீங்க? நான் ரத்னமன் கம்பெனில இருந்து வரேன் சார். ஓ, ரத்னம் சார் ஃபைல் கொடுத்து விட்டாங்களா? ஆமா சார். ஓகே தம்பி. பக்கத்து ரூம்ல ராம் இருப்பாங்க, அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? சரிதான், இது வேறயா? என்ன தம்பி? ஒன்னும் இல்ல சார், கொடுத்துறேன். உங்க பேரு? சரத் சார். ஓ சரத், சூப்பர் நேம்பா. தேங்க்ஸ் சார். ஓகே, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீங்க ராம் கிட்ட ஃபைல கொடுத்துட்டு கிளம்புங்க. ரத்னம் சார்ட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். ராம்ங்கிறது மேனேஜர், பக்கத்து ரூம் தான். ஓகே சார், தேங்க்ஸ். வெல்கம்பா. ஏன் இந்த ஃபைலை இவர் வாங்கி வச்சா என்னவா? போய் ராம் ரூம்ல கொடுக்கணுமா? என்னடா பண்றீங்க? அடுப்பதான் கலப்புறாங்க. இந்த ராம நான் எங்க போய் தேட? டேய் ராம், யாரா நீ? இதோ வாரேன். ஃபைல உள்ள எல்லா மெயிலும் சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணிடு. ஓகேவா? பண்ணிரலாமா? ஓகே ராம். ஹலோ சார். எஸ். ராம்ங்கிறது நான் தான். சிந்து. சிந்து மாதிரியேவும். ஹலோ சார், சொல்லுங்க, யார் நீங்க?